விஜய் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணட்டும். விஜய் சார் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். சீமான் பேசுகிறாரு. அவருடைய பேச்சு வல்லமை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது மக்களுக்கு ரீச் ஆகும். பட் அவருடைய கருத்தியல் எப்படி அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அதான் விஜய் சாரும் சீமான் கட்சியும் தான் சூப்பராக இருக்குன்னு எனக்கு வந்து. ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு தராங்க. சீமானு, விஜய், கமலஹாசன் இவங்களாம் வந்தது அரசியலுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்களுக்கும் அரசியலுக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது. விஜய் செஞ்சதா ஒன்றுமே இல்லையே, யாருமே எதுவும் சொல்லலையே. அதனால் அவரெல்லாம் அரசியல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத. எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. சீமான் விஜய் ஆகட்டும் எல்லாருமே வரணும் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம சீமான் விஜய்னு பார்க்காதீங்க, நம்ம ஏரியாவில் நிற்கிற யாரும் பாருங்க எதிர்பார்க்குறாங்க. மக்கள் ஏதாவது நல்லது பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. தளபதியாக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், சீமான் சாராக இருக்கட்டும், ஏதாவது நல்லது பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிச்சயமாக நம்ம தளபதி சாரும் சரி, கமல் சாரும் சரி, சீமான் சாரும் சரி நல்லது பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. சார் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பேசுகிறதா இருக்கட்டும், அவர் பேசுகிறார் இல்லையா? ஸோ அதே மாதிரி கமல், விஜய் அவங்க யாருமே பெருசாக பேசுறது இல்லை. ஸோ அவங்க பண்ணுற விஷயத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நடிகர்கள் வந்ததில் என்ன பண்ணியிருக்காங்க? விஜய் சார் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. அவர் மேபி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்காரு. இல்லை அப்படி சொல்ல முடியாது. கருத்தியெல்லாம் அவரோட ஸ்டாண்ட் கொஞ்சம் இருக்குது தான். இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது என்னன்னு தெரியல. விஜய் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணட்டும். விஜய் சார் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் அவர் ஸ்டார்ட்டே பண்ணல. ஓப்பனாக அதான் போயிட்டுருக்கு. அவங்க பண்ண செயல்பாடுகளில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டார்ட் எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு இல்லை, இது வரைக்கும் எனக்கு எதுவும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக எதுவும் பண்ண மாதிரி. 10th மாணவர்கள்லாம் வச்சு அவங்க சார்பில் எல்லாம் நல்லது பண்ணாங்க இல்லையா? இப்போது ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் பண்ணாங்கல்ல, மேபி அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களோட செயல்பாட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆக்சுவலாக வந்து நடிகர்கள் வந்து ஒரு பிரபலம்ங்கிற ஆங்கிளில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கன்னு பப்ளிக்கு வரலாமே ஒழிய, அவங்களுடைய செயல்பாடுங்கிறது வந்து அவங்களுடைய ஆக்ஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போது இது வரைக்குமே வந்தவங்களில் யாரும் பெருசாக ஒன்றும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவங்க கூட்டம் கூட்டுறதுக்கு வேணால் அது சரியாக இருக்கோ என்னவோ, அவ்வளோதான். மிச்சப்படிக்கு அவங்க வந்து எதுவும் பப்ளிக்கு பண்ண மாதிரி தெரியல. அதாவது இந்த குரல் கொடுக்கறதுலேருந்து கூட ஒரு பப்ளிக்கு குரல் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தெரியல எனக்கு. இல்லை, சீமான் இப்போ நிறைய இடத்துல பேசுகிறார் இல்லையா? அது மாதிரி விஜய், கமல் பேசல. சீமான் பேசுகிறாரு. அவருடைய பேச்சு வல்லமை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது மக்களுக்கு ரீச் ஆகும். பட் அவருடைய கருத்தியல் எப்படி அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அவருடைய அடிப்படை சித்தாந்தமில் வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லை. மிச்சப்படிக்கு அவர் நல்லா பேசுகிறாரு. அவர் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணார்னாக்கா ஃபண்டாஸ்டிக்கான தலைவராக இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவரை தவிர வேறு யாரும் அவ்வளோ பெருசாக தெரியல. ஈவன் லேட்டஸ்ட்டாக வந்தவங்கலேருந்து கூட பெருசாக தெரியல. எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க. மக்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்க. நல்லா செஞ்சால் மக்களுக்கு நன்றி, அவங்களுக்கு நன்றி தான். மக்கள்கிட்டேருந்து பெற்ற பணத்தின் மூலிமா திரும்ப மக்களுக்கே உதவி செஞ்சால் நல்ல விஷயந்தான், நல்லா பண்ணணும். அதான் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறதே நல்ல விஷயந்தான். இன்னும் பவருக்கு வரல, வராமல் நம்ம இன்னும் உறுதியாக எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. நல்லா வரவேற்கிறோம். அவங்க வர்றதை வரவேற்கிறோம். பார்த்திங்கன்னா விஜய் சார் கட்சி ஓப்பன் பண்ணார். எனக்கு அவங்க யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேருக்கு சான்ஸு ரொம்ப நல்லா வந்து கொடுத்தாரு. அது எனக்கு வந்து ரொம்ப வந்து லைக் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சீமான் சார் கூட நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்து இது பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த அதான் விஜய் சாரும் சீமான் கட்சியும் தான் சூப்பராக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு தராங்க. நீங்கள் ஒரு புது ஆளுக்கு சான்ஸ் வந்து கொடுத்தா தான் அவங்க என்ன வந்து செய்வாங்க, அடுத்த ஸ்டெப்பு எப்படி போவாங்கன்னு வந்து இருக்கும். அதனால் விஜய் சார், சீமான் சார் 2 பேரோடைய கட்சியும் சூப்பராக தான். கமல் சாரும் கட்சியில் இருக்கார் இல்லையா? இருக்கிறாரு. அவங்க கட்சி தனிச்சு நிற்க மாட்டேங்குதே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் கூட வந்து போயிட்டார். கட்சியுடைய பேஸ்மெண்ட்டு சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்தார், 2 வருஷத்தில் ஆரம்பித்தார். ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நல்லா வந்து கவர் பண்ணிக்கிறாரு. ஒரு சாதாரண மக்கள்கிட்ட போயிட்டு நல்லா போயிட்டிங்கன்னா இதாகுது, சூப்பராக பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கமல் சாருக்கு ஆச்சான்னா ஆகலை. அதுதான் ஒன்று.
ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் சார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து யங்ஸ்டர்ஸு சாதாரணமான ஆட்களே வச்சு நல்லா வந்து ரீச் பார்க்குறாரு. நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராங்க இல்லையா? ஸோ எந்த விஷயம் அவங்க செயல்பாடுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஏன்? ஆக்சுவலி இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து அவங்க கரெக்டான அவங்கள டியூட்டி பண்ணுறதில்ல. அதனால் வந்து நடிகர்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்கும் எல்லாருக்கும். அதை இன்ஃப்ளூயன்ஸாக வச்சுட்டு அரசியலுக்குள்ளே வராங்க. அதை பயன்படுத்தி சரி மக்களுக்கு இப்போ திரைத்துறையில் எதனா ஒரு படம் வந்துச்சுன்னா அது மூலயமா ஒன்று சொல்லுவாங்க. அப்போ வந்து ஃபேன்ஸ் அதை ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம அரசியல் அதில் போயிட்டு எதனா சொல்லணும்னா ஃபேன்ஸ் அதை பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ பண்ணலான்னு வராங்க. அவ்வளோதான். தட்ஸ் இட். அரசியல் பற்றி நம்மளுக்கு வந்து தெரியாது. சீமானு, விஜய், கமலஹாசன் இவங்களாம் வந்தது அரசியலுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்களுக்கும் அரசியலுக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் வந்து பண்ண போகிறாங்க. சினிமாவில் சம்பாரிச்சதை மக்களுக்காக எதனா நல்லது செஞ்சுருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. அரசியலில் வந்து மட்டும் எப்படி செஞ்சுருவாங்க? மாணவர்கள்லாம் பேச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா அது ஒரு வந்த புதுசில் எல்லாம் பரபரப்பாக இருக்கும், அவ்வளோதான். விஜயகாந்த் கூட வந்தார், அவர் லைஃப்பில் நிறையா செஞ்சுருக்காரு ஜனங்களுக்கு. விஜய் செஞ்சதாக ஒன்றுமே இல்லையே, யாருமே எதுவும் சொல்லலையே. அதனால் அவரெல்லாம் அரசியல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். கொள்கைகள் எல்லாமே நல்ல கொள்கைகள். அவங்களோட பேச்செல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி சீமான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா அவர் பேச்சுக்கு ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோட கொள்கைகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் நமக்கு தேவை என்னங்க, ஸ்கூல் ஃப்ரீயே வேணும். ஃப்ரீ ஸ்கூல் இருந்தால் எல்லோரும் படிப்பாங்க. ப்ளஸ் வந்து ஹெல்த்து, மெயினாக ஹெல்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே ஒரு பயம் வந்துடும். 1 lakh ஆகுமா 2 லட்சம் ஆகுமான்னு தெரியாது. ஸோ இந்த 2 விஷயம் தான் நமக்கு மெயினான ரொம்ப விஷயம். இந்த 2 விஷயத்த அவங்க ஆல்ரெடி அவங்க ஃபோக்கஸ் தான் பண்ணுறாங்க. அது இன்னும் ரொம்ப அழுத்தமாக பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. சீமான், விஜய் ஆகட்டும், எல்லாருமே வரணும் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம சீமான் விஜய்னு பார்க்காதீங்க. நம்ம ஏரியாவில் நிற்கிற யாருன்னு பாருங்கள். ஒரு நிறைய ஏரியாவில் டாக்டர்ஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் நல்லா படித்து அவங்க வந்து அவங்க தொழிலில் இது பண்ணி அவங்க பெருசாக காசு சம்பாதிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நின்று அதில் ஜெயிச்சு வரணும்னா நமக்காக செய்யணுங்கிறது மாதிரி வராங்க. ஸோ உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறாங்களோ பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தளபதி அண்ணா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட உச்சத்தை விட்டுட்டு நான் வரேன்னு சொன்னார். ஸோ அது மிகப்பெரிய விஷயம். அது தளபதி ரசிகன், நான் வெறித்தனமான ரசிகன். ஸோ அவர் எது பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்மளுக்காக நல்லது பண்ணால் செம, அது நான் ஆசைப்பட்றேன். பண்ணது எந்த விஷயம் பிடிச்சுன்னா பண்ணிகிட்ருக்காரு, அதுவே எல்லாமே நல்ல விஷயந்தான். இனிமேல் நல்லா பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான். அது கமல் சார். நம்மளுக்குலாம் ஏஜே கிடையாது முதல்ல, நான்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். தளபதி ரசிகனா, கமல் சாரோட ரசிகனா, சீமான் சாரோட ரசிகனா சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்று. எதிர்பார்க்குறாங்க மக்கள் ஏதாவது நல்லது என்ன பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. தளபதியாக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், சீமான் சாராக இருக்கட்டும், ஏதாவது நல்லது பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிச்சயமாக நம்ம தளபதி சாரும் சரி, கமல் சாரும் சரி, சீமான் சாரும் சரி நல்லது பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. தளபதினா லவ் யூண்ணா.